ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 3 கணியனின் நண்பன். கணியனின் நண்பன் அப்படின்னு பார்க்கும்போதுட்டே அங்கே ரோபோவை பற்றி தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த ரோபோங்கிறது வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, அடுத்து மருத்துவமனை, இந்த எல்லா இடங்கள்லையும் பயன்படக்கூடியதாக இந்த எந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கணக்கு போடும் எந்திரம், அடுத்து கற்றுத்தரும் எந்திரம், அதுக்கப்புறம் வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம்னு சொல்லிட்டு எந்திரங்களில் இது பல வகையாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம்னு இந்த இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். இப்போ எந்திர மனிதன் பார்க்கும்போது இங்கே என்னென்னா எந்திர மனிதனுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரோபோன்னு சொல்லி தான் சொல்லுவோம். அந்த ரோபோங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னா காரல் கபெக் அப்படிங்கிறவங்க தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா செக் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நாடக ஆசிரியர். இவர் தான் 1920 ஒரு நாடகம் ஒன்றை எழுதியிருப்பார். அதில் ரோபோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். ரோபோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரோபோவை தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்க்கும்போது காரல் கபெக் அப்படிங்கிறவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரோபோ அப்படிங்கிறது பார்க்கும்போது எந்திரங்கள்னு சொல்லுவோம். அதை என்னென்னா இயக்கணும் அப்படின்னா மனித ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. அந்த மனித ஆற்றலை நம்ம கொடுக்க முடியாத சரி செய்கிறதுக்காக தானியங்கிகளை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இங்கே பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ரோபோ அப்படின்னு பார்க்கும்போது மனிதனை போலவே என்னென்னா நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட வேகமாக இது செய்யக்கூடியது. அது என்னென்னா தானேவே செஞ்சிடும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நுட்பமாகவும் கடினமான உள்ள வேலைகள்லாம் இது செய்யுங்கிறாங்க. இது கூட ஒரு கணினி பொருத்தப்பட்டிருக்கும். அதுதான் என்னென்னா இதுக்கு செயற்கை நுண்ணறிவை தரக்கூடியதாக இருக்கும். அதான் இங்கே பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த எந்திரங்களுக்கு கை, கால் அந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட என்னென்னா செயற்கை நுண்ணறிவு கருவியையும் இது சென்சாரையும் இதில் பொருத்தியிருப்பாங்கங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் அதை சிந்தித்து செயல்பட வைக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா தோற்றத்தில் மனிதனை போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் அப்படிங்கிறாங்க. அது என்ன தோற்றத்தில் நம்மளை போல் இருக்காது, ஆனால் என்ன நம்ம செய்கிற செயல்களை போலவே இதுகளும் என்ன செயல் செய்யுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த தானியங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்து பார்க்கும்போது இந்த தானியங்கி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது தொழிற்சாலைகளில் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் என்ன பழுதுகளை நீக்கிறதுக்கெலாம் பயன்படுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நோயெலாம் வருது, அந்த நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் சிக்கலான அறுவை சிகிச்சைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு தர்றதுக்கு இந்த தானியங்கி பயன்படுதுங்கிறாங்க. அது இல்லாமல் இது என்ன ஆய்வு நடத்துறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்னா மனிதனால் செல்ல முடியாத ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும்ல, கடல் கடியில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில், இல்லைன்னா வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிகளில், இல்லைன்னா உரைநிலை அதிகமாக இருக்க பகுதிகளில், இல்லைன்னா துருவ பகுதிகளில், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இதுக்கு போய் ஆய்வு செய்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த தானியங்கி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தன்னை போன்றே சிந்திச்சு செயல்படக்கூடியதான் தானியங்கின்னு சொல்லுவாங்க. மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை போலவே சிந்தித்து செயல்படக்கூடியது. இதை தான் என்ன தானியங்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன பொருத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த செயற்கை நுண்ணறிவு தான் அவங்கள யோசிக்க வச்சு இந்த லெக்கில் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டளைகள் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதன்படி அது செயல்படும். அதான் இங்கே பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைச்சு தந்துடுவாங்க, அதன்படி நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதன் என்னென்ன டைமிங்கில் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து தான் இந்த எந்திரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இது இங்கே ஒரு காம்படிஷன் நடந்தது சொல்கிறாங்க. 1997 மே மாதத்தில் ஒரு சதுரங்க போட்டி நடக்குது. இதில் உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னா கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறவர். அவர் இதில் கலந்துக்கிறாரு. அதில் IPM அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தோடைய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மின்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதும் இதில் போட்டிவிடுதுங்க. இவங்களும் அந்த டீப் ப்ளூவும் போட்டியிட்டதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்க்கும்போது டீப் ப்ளூ தான் இதில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு டக்குனே அதை யோசித்து அதுக்கு செஞ்சுருக்குதுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த தானியங்கள் உணவகங்கள்லையும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெடிகுண்டுகள்லாம் செயலிழக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே உலகிலேயே முதல் முறையாக சவுதி அரேபியாங்கிற ஒரு நாடு
ஒரு ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்கு. அதுதான் இந்த இது சோஃபியா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரும் வச்சுருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை வந்து முதல்ல வந்து பட்டம் வழங்கியிருக்கு. அதான் இதுதான் வந்து ஒரு முதல் முறையாக கருதப்படுது உயிரில்லாத பொருளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து 1 மார்க் பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன, நுட்பமாக சிந்தித்து அறிவது எதுனா வந்து என்ன, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவை தான் யூஸ் பண்ணி வந்து அந்த எந்திரம் எல்லாம் செயல்படுதுன்னு சொன்னோம். அதனால் வந்துட்டு நுட்பமாக சிந்தித்து அறிவது எதுனா நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கின்னு சொல்லப்படுது. நின்று இருந்த அப்படிங்கிறத வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அவ்வுருவம் அப்படிங்கிறத வந்து பிரித்து எழுதணும்னா கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். அடுத்து மருத்துவம் கூட்டல் துறை அப்படிங்கிறத வந்து சேர்த்து எழுதும்போது மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா செயல் கூட்டல் இலக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து சேர்க்கும்போது செயல் இலக்க அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னென்னா சேர்த்தல். இங்கே வந்து என்னது கடைசியில் பார்க்கணும் கரெக்டாக எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அதுக்கான மீனிங் கேட்குறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னது சேர்த்தல் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து எளிது என்னும் சொல்லோடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்னா அரிது அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தது எதுனா எந்திர மனிதர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா தானியங்கின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே அதே மீனிங் தான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்னா தானியங்கி அப்படிங்கிறது எந்திர மனிதனுங்கிறாங்க. எந்திர மனிதனுங்கிறது வந்துட்டு நார்மலாக அதனுடைய வேலைகளை மட்டும் செய்யும். தானியங்கி அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து தன்னோட ஆற்றலை வந்து பயன்படுத்தி எதனா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செயல்படக்கூடியது. அதனால தான் இதை வந்து வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு தான் அதனுடைய வேறுபாடு அப்படின்னு சொல்லி கருதப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பேர் என்னென்னா டீப்ளூ பார்த்தோமா 1997 மே மாதத்தில் நடந்த சதுரங்க போட்டி. அதில் வந்து டீப்ளூ தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் சோஃபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. அதுதான் வந்து வழங்கியிருக்குது, குடியுரிமை வழங்கியிருக்கு. அதே வந்து புதுமைகளின் வெற்றியாளர்னு சொன்னது எதுனா அந்த ஐக்கிய நாடு சபை, அதுதான் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெசனில் ஒளி பிறந்தது பார்க்கலாம். தேங்க்யூ.